குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பஞ்சபூதங்களும் இறை அருளுக்கு உட்பட்டு அந்த விஷயத்தினாலே நம்ம வாழ பஞ்சபூதங்களையுமே நம்ம வணங்குறோம். சக்தியின் ரூபமாக பார்த்து நம்ம வணங்குறோம். நமது கலாச்சாரத்தில் இயற்கை சக்திகளான காற்று, நீர், பூமி, நெருப்பு இது போன்ற இயற்கை சக்திகளை கூட நம்ம தெய்வமாக தான் பார்க்குறோம். இது தெய்வமாக வழிபடுறதுக்கு என்ன ஐதீகம் அப்படின்னாக்கா, நம்மளோட கண்ட்ரோலுக்கு பியாண்டாக இருக்குது இல்லையா, நம்மளால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த விதமான நம்மளோட கையில் கட்டுப்படாத அளவுக்கு ஒரு எலிமெண்ட்டான சூரியனின் முதன்மையாக தெய்வமாக எடுத்துக்கொண்டு அவரை நம்ம போற்றி வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் பொங்கல் திருநாள், தை திருநாள், பொங்கல் திருநாள். சூரியனுக்கு நிறைய பேர் இருக்குது. அதில் ஆதித்யா, பாஸ்கரா, பானு நிறையா இருக்குது. ஆதித்யா அப்படிங்கிற பேர் ரொம்ப பாப்புலர். அதித்தி அவரோட மகன் அப்படிங்கிறதுனால ஆதித்யா அப்படின்னு சொல்கிறோம். அவர் பூமியில் நம்ம எல்லாருமே வாழறதுக்கு, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லை, தாவரங்கள், ஜந்துக்கள் எல்லாமே வாழறதுக்கு வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறார். அதனால தான் நம்ம சந்தியா காலம் டைம் அப்படிங்கிறச்சே, அதாவது சூரியனுக்கு வழிபாட்டுக்கூடிய கலாச்சாரமே நம்மள்ட்ட என்ன பிறந்து, நம்ம மனசால் அவரை ஒரு நிமிஷம் எல்லாருமா நினச்சிட்டு ஹிருதயபூர்வமாக அவருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு ஆதித்ய ஹிருதயங்கிற ஸ்தோத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, யார்கிட்ட சொன்னால், யாரை ப்ராம்ப்ட் பண்ணால் அதனால என்ன பெனிஃபிட், இதெல்லாம் இது முக்கியமான பாடல். இது ஸ்தோத்திரம் என்பது ஆதித்யனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்லோகம், புனிதமான பாடல். இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ராமாயணம் பேஸ்டு இந்த ஸ்தோத்திரம் வந்திருக்கு. ராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான இறுதி போட்டியின் போது ராவணனுக்கு எதிராக ராமன் அனைத்து வகையான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்திட்டோ, அப்போ அவன் வின் பண்ண முடியல, ஆனால் வீணாக போயிடுறது, அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறச்சி அவர் இப்போ மானுஷ ரூபமாக இருக்கார் இல்லையா. அப்போ எந்த மாதிரி பண்ணினா அவரை நம்ம ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ராமர் தற்போது ஒரு சாதாரணமாக மனிதராக இருக்கார், சரியா. ஆனால் ராட்சசனான ராவணன் பராக்கிரமசாலியாக இருக்கா. உடல் அளவிலும் சரி, படையளவிலும் சரி. அவர் போருக்கு தயாராக இருக்கும் எதிரியை பார்க்கிறார். கவலை உண்டாகிறது. அவரோட மனசில் புருவத்தை நெளிச்சுண்டு அது மாதிரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் இருக்கார். அப்போ இந்த சூழ்நிலை தான் இந்த பாசனம் எழுதப்பட்டது. இந்த நேரத்தில் தெய்வங்கள் வானத்திலிருந்து பார்க்கும்போது அகஸ்திய முனிவர் ராமர் முன் தோன்றி ராமருக்கு புத்துயிர் அளித்து நல்லதுகளை சொல்லி போரின் முடிவை விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் லெட் அஸ் ஃபினிஷ் திஸ் போர் ப்ராப்பர்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இந்த பிரார்த்தனைக்கு கற்பித்தார். பின்னர் விரைவில் மறைந்து விட்டார். ராமர் அகஸ்தியரிடமிருந்து பிரார்த்தனையை பெற்று அதை ஓதும் போது ஆற்றல் பெறுகிறார். அவர் தனது வில்லை தூக்கி இறுதி மோதலுக்கு தயாராகிறார். ஆதித்ய ஹிருதயம் அடங்கிய அத்தியாயத்தை முடித்து கதையை தீர்மானிக்கும் போரை மீண்டும் தொடங்குகிறார். தொடங்கினோன்னு மீண்டும் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கிறது. ராவண வதம் ஆயிடுறது. அந்த அவதார நோக்கம் அந்த ராவணனோட வதத்தினால ஒரு விதத்தில் ஒரு பூர்த்தி ஆகுது. இப்போ ஸ்தோத்திரம் மற்றும் அதன் அமைப்பு, வாட் இஸ் அ ஃபார்மேட் இன் விச் திஸ் ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் இஸ் சென்ட் during the time of Rama and Ravana, when they were fighting with each other. Rama was actually in the form of a normal human being. He was not having enough energy to fight with Ravana, because Ravana was all the more huge and powerful, and the battle people around him were also more. At that time Rama is feeling so tensed, and at one point of time he was stuck at that place whether we have to go for a fight or not, how to proceed further. At that time when we feel that we are all exhausted with the problems around us, there is a time when God comes to us and save us through some source and say that this is a way out for all of us. So the way out from that moment of psychological struck point to Rama was given by Agastya Maharishi. He has taught him the Aditya Hridayam. ஆதித்யாவின் இதயத்தை மகிழ்விக்கும் பிரார்த்தனை. வாட் இஸ் த நேம்
Aditya Hridayam implies, when we recite this slotram, the heart of Surya will be happy. To make him happy, we are going to recite this sloka, and we are going to see the parts, how many slokas are there, how it is being structured and all. And then we will go for the main stotram also. Aditya Hridayam has 31 verses. It's a sacred hymn for giving psychological upliftment, we can say. People who are all thinking that I'm so many enemies around me, or I'm not getting the proper attention in my life, or I'm not able to give the proper move from the last step, I am stuck somewhere. Out of which first 30 are the set of popular 32 syllabled work, which is called as Anushtup Chandra. 32 syllable வச்சு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கும். The text has a unique flow with its distinctive structure, where the sloka are structured as follows. First 12 verses are called as introductory verses. Introduction to the scenario. எந்த scenarioல இருக்கா? First 1 to 2. 1 and 2 are the introductory slokas. 3 and 5, the benefits of the recitation of the hymn. என்னென்ன பெனிஃபிட்ஸு, அது ஃபலஸ்துதின்னு எப்போது கடைசியில் சொல்லுவா, இல்லை முன்னாடியும் சொல்கிறா. The various attributes of the activities of Lord Aditya, the main hero of this Aditya சூரியன், சூரியனோட அட்ரிபியூட்ஸ், அவரோட குணநலன்கள்லாம் சொல்கிறது வந்து 6வது வேர்ஸ்லேருந்து 15வது வேர்ஸ் வரைக்கும் இருக்குது. Aditya Hridayam, the core of the whole prayer, is lying between the 16th verse and the 21st verse. The glories of Aditya, அவரோட புகழ்கள்லாம் வந்து 22, 23, 24 3 வேர்சஸில் இருக்குது. அண்ட் தென் 24க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா பலஸ்துதி இருக்குது, 25, 26 and 27 இருக்குது. அதுக்கப்புறம் கன்க்ளூடிங் வேர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வேர்ஸ் இருக்குது, 28, 29, 30, 31. கேரக்டரிஸ்டிக் தட் செல்டம் சீன் இன் எனி அதர் ஹிம். இதில் வந்து 2 இடத்துலையும் பலஸ்துதி கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நார்மல் ஸ்தோத்திரம் அண்ட் ஆதித்ய ஹிருதயம். இப்போ வந்து அதோட பெனிஃபிட்ஸ், இது நம்ம ரிசைட் பண்ணுறதுனால, இது நம்ம சாண்ட் பண்ணுறதுனால என்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்னா, it's list out the benefits twice, once before the slokas and after the slokas. Agastya enlightens Rama the benefits of the stotram at the outset by saying, this Aditya Hridayam has the potency to vanquish all the enemies, bestow victory and bless the chanter, whoever is chanting this, with unending auspiciousness, of sound health, like curing of diseases and eradication of miseries of all sorts, and also the sins of all the persons. Shloka 4 and 5 இதோட impact இருக்கு. After reciting the Hridayam, Agastya promises Rama, during the times of danger, in places of fear or uncertainty, where you are not able to proceed further, he left or right and decide பண்ண முடியாம ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, whoever recites this hymn shall not fall into that misery. அதோட லைஃப்பில் வந்து சோகம் இருக்காது. Upon chanting this hymn thrice unto Lord Aditya with complete devotion, you shall attain victory. You shall defeat Ravana the very next instant, O Rama. அது வந்து 25லேருந்து 27th verses வரைக்கும் அது சொல்லியே கொடுக்குறார். ராமா, நீயே போய் இந்த ராவணனை கூட நீ வதம் பண்ணிட போகிற பாரு அப்படின்ற மாதிரி. This implies the efficacy of chanting this hymn with the confidence and instills the mind of the devotee, something which manifests almost instantaneously in Rama. இதோட பலன் தான் வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப்னு சொல்லுவார், பற்றில இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கறது. அதை வந்து ராமா ஃபெல்ட் பண்ணார். த கிரேட் சேஜ் ஆஃப் காஞ்சி சந்திரசேகர ஸ்வாரஸ்வத் சுவாமிஜி 1894 to 1994, இந்த 100 வருஷத்தோடதில், the 68th pontiff of the Kanchi Kamakodi Mutt prescribed Aditya Hridayam as a text with great mantra shakti. மந்திர சக்தி மூலியமாக நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கார் பெரியவாள். ரெகுலர் ரெசிடேஷன் ஆஃப் this particular verse or the hymn is sure to grant sound health, longevity, dispelling of miseries and peace of mind, as indicated by Rishi Agastya in the Palastuti. பலஸ்துதியில் அகஸ்திய முனிவரே சொன்ன மாதிரி நல்ல விதமான ஏஜ், தட் இஸ் வயசு, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சித்தியம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு ஃபலஸ்துதியோட இம்ப்ளிகேஷன்ஸில் அகஸ்தியரே சொல்லியிருக்கார். இப்போ நம்ம மெயின் ஸ்லோகா 31 வேர்ட்ஸ் மீனிங்கும் பார்க்கலாம், அந்த வேர்ட்ஸும் பார்க்கலாம். ஓம்
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இதுவுமே ஒரு குரு மூலியமாக உபதேசம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்லோகம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். இன்றைக்கி சூரியனோட நாளான தைத்திருநாள் கொண்டாடப்படுற இந்த நேரத்தில் இந்த அவரோட நினைவிலேயே நம்ம மூழ்கி அவரை நினச்சிட்டு நம்ம லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் நல்லபடியாக இருந்ததுலேருந்து அடுத்த லெவல் வாட் எவர் தே ஹவ் பீன் எய்மிங் ஃபார் அதை நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் சக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தெய்வதைஷ சமாகம்ய द्रष्टुमप्यागतोरणम् उपागम्याब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनं येन सर्वा नरीन् वत्स समरे विजयिष्यसि आदित्य हृदयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयावहं जपे नित्यम् अक्षय्यं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्यं सर्वपापप्रणाशनं चिन्ताशोकाप्रशमनम् आयुर्वर्धनम् उत्तमम् रश्मिमन्तं समुद्यन्तं देवासुरनमस्कृतं पूजयस्वा विवस्वन्तं भास्करं भुवनेश्वरं सर्वदेवात्मको येष्य तेजस्वी राश्मिभावनः एष देवासुरगणान् लोकान् पातिकमस्तिभिः एष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दप्रजापतिः महेन्द्रो धनदः कालो यमः सोमाह्यपम्पतिः पितरो वसवासाध्या यश्विनौ मारुतो मनुः वायुर्वह्निर्प्रजाप्रणा ऋतुकर्ता प्रभाकरः आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुर्हिरण्यरेता दिवाकरः हरिदस्हा सहस्रार्चिः सप्तसप्तिर्मरीचिमान् तिमिरोन्मत्तनः शम्भुः स्वष्टमार्ताण्डंशुमान् हिरण्यगर्भः शिशिरः स्तपनो भास्करो रविः अग्निगर्भो दिदे पुत्रः शङ्खः शिशिरनाशनः व्योमनाथस्तमो भेदी ऋग्यजुर्सामपारगः घानवृष्टिरपां मित्रो विन्द्यावीति प्लवान्गमः अतपि मण्डली मृत्युः पिङ्गळः सर्वतापनः कविर्विष्णो महातेजा रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणाम् आदिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मान् नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरहे पश्चिमायाध्रये नमः ज्योतिर्गणनां पतये दिनाधिपतये नमः जयाय जयभद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय शारङ्गाय नमो नमः नमः पद्माप्रबोधाय मार्ताण्डाय नमो नमः
ब्रह्मेशानाच्युतेशाय सूर्याय आदित्यवर्चसे भास्वते सर्वभाक्षाय रौद्राय वपुषे नमः तमोघ्नाय हिमग्नाय शत्रुघ्नाय मितात्मने कृतघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः तप्तचामीकराभाय वानवे विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणे नशयात् येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायात् येष तपत्येष वर्षात् येष गभस्तिभिः ईशसुप्तेषु जागर्ति भूतेषु पारिनिष्ठितः ईश एवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणां वेदाशक्रतवश्चैव क्रतूनां फलमेव च यानि कीर्त्यानि लोकेषु सर्व ईशरविप्रभुः एनमापत्सु कृष्णेषु कन्तारेषु ब्रहेषु च कीर्तयान् पुरुषः कश्चिन् नावासिदति राघव पूजयस्वैनमेकग्रो देवदेवं जगत्पतिम् एतत्त्रिगुणितां जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाभागो रावणं त्वं वदिष्यसि एवमुक्त्वा तदगस्तो जगाम च यथागतम् एतच्छ्रुत्वा महातेजा नष्टशोको बभातधा धरायमस सुप्रीतो राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षम् अवाप्तवान् त्रिरश्या शुचिर्भूत्वा धनुराधय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टत्मा युद्धाय समुपागतं सर्वयत्नेन महता वधे तस्य दृढोऽभवात् अथ रविरवदन् निरीक्ष्य रामं मुदितनाः परमं प्रहृष्यमानः निशिचरपतिसंक्षयां विदित्वा सुरगणा मध्यगतो वाचस्वरेति भानो भास्करमार्ताण्ड षण्डरश्मि दिवाकर आयुरारोग्यमैश्वर्यं श्रियं पुत्रां च देहि मे ஸ்ரீயம் புத்ராம் ச தேஹி மே. இந்த ஸ்லோகாவில் வந்த மாதிரி ஆயுர், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் சமஸ்த லோகா சுக்கினோ பவந்து. ராதே கிருஷ்ணா.